இந்த சவுண்ட் ஹீலிங்லாம் வந்து எதுக்கெல்லாம் மேம் யூஸ் பண்ணுறாங்க? சவுண்ட் ஹீலிங் இப்போ புதுசாக இன்வென்ட் பண்ணி டிஸ்கவர் பண்ணதெல்லாம் கிடையாது. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே அது இருந்திருக்கு. நம்ம கோயில் மணி இருக்குல்ல, வெளியே சொல்ல முடியாத ஏதாவது ஒரு தாட் மைண்டில் யோசிச்சுட்டு கூட கோயிலில் சில டைம் நின்றுட்டு இருக்கும்போது டங்குன்னு அடிக்கும்போது அது இயக்குனர் மாரி செல்வராஜன் படங்கள்னாலே வந்து அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். அவரோட பணியாற்ற அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஹைலி இன்டென்ஸ் ஆன் செட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் இந்த கிராஃப்டோட இன்டென்சிட்டியே வந்து பெரிய ஆக்டரோட சன்னு 2 படம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது செட்டில் அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப ஜோவியலா இருந்தாரா? ஹம்பிள், அவங்க வேலை உண்டுன்னு அவங்க பாட்டு இருப்பாங்க. ரொம்ப டெடிகேட்டட். 7 வாட்டியாவது மினிமம் பிளட் ஷெட் ஆகும் எங்கேயாவது ஒரு நாள்ல. அவருக்கு 7 நாளும் இதே தான் நடந்தது. ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஆஸ் அ நேஷனல் அத்லீட் டு see இந்த விஷயங்கள் வந்து எப்போலேருந்து நீங்கள் உங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த விஷயத்தை? ஐ மீன் கற்றுக்கிறதுலேருந்து பயன்படுத்துறதுலேருந்து இதெல்லாமே 2021 வந்து ஒரு பிரேக் டவுன் டைமாக இருந்தது. 2 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஓரியன்டேஷன் கிடைக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், இந்த நோட்டில் இந்த மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆர்டிஸ்டாக மாறின விஷயம் எங்கே இருந்து தொடங்குச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஆர்டிஸ்டாக மாறினேங்கிறது கான்செப்ட்ஸில் எனக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே. நான் வந்து ஆர்ட் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியாக தான் பார்க்குறேன். அதில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸாக தான் பார்க்குறேன். ஓகே. கலைகள், ஆ இது எல்லாமே கலைகள் தான். நான் சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ரொம்ப இம்மர்சிவாக பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி டிராயிங் இப்போ நான் காலையில் வரைய ஆரம்பிச்சேன்னா டேலைட் போகிற வரைக்கும் நான் வரைவேன். ஓகே. அந்த மாதிரி அப்போது ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ ஆக்டிங் பண்ணுறேன், சவுண்ட் ஹீலிங் பண்ணுறேன். இது எல்லாமே அப்படி தான். ஐ மீன் சவுண்ட் ஹீலிங்னு சொல்ல வரல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் நான் டீச் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே. இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. இது எல்லாமே கலை சார்ந்த ஒரு விஷயமா தான் நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஜென்மத்தில் நான் சாகும்போது நான் ஒரு அத்லீட் தான். அதான் என்னோட கோர், அதான் ஹரிதாவோட பேஸ். அதுதான் லைஃப்பை நான் அப்படி தான் எதிர்கொள்கிறேன். நான் இப்போ இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ வந்து ஒரு ஆக்டிங்காக போகும்போது அந்த விஷயம் போகும்போது உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷாட் என்ன எடுத்தாங்க? என்ன படத்தில் எடுத்தாங்க? அது அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நர்வஸாக இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் ப்ராப்பர் அங்கே தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். 2018 அந்த ஃபிலிம் ஃபார் சம் ரீசன் டென் கம் அவுட். மேடி அலைஸ் மாதவ் அப்படின்னு அந்த ஃபிலிமோட பேர். இட்ஸ் அ சில்ட்ரன் பேஸ்ட் மூவி. அதில் வந்து ஐ வாஸ் ஒரு அமெரிக்கா வாழ் தமிழ் ரிப்போர்ட்டராக ஐ வாஸ் working. Okay. Tamil and Hindi, they were shooting simultaneously, and I was playing the same role. என்னோட first co-artist was இளையதிலகம் பிரபு சார். அவங்களோட தான் என்னோட first frame, first dialogue. ஓகே. அதுக்கு டேக் ஏதாவது போச்சா இல்லை வந்து ஃபர்ஸ்ட் போச்சு? ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் படிக்கும்போது நான் ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கேன். நேரு ஸ்டேடியமில் நான் ஒரு ஆளாக நான் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு சவுத் இண்டியன் இன்டர் காலேஜ் மீட் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக. இதெல்லாம் இருந்தாலும் கேம் முன்னாடி இப்போ நம்மளால டைம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான நர்வஸ்னஸ் அது எல்லாம் இருந்தது. ரொம்ப நர்வஸாக தான் இருந்தேன். ஓகே. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எமகாதகி, 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த படங்கள் என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ? நீல நிற சூரியன், அதுவும் ஓடிடியில் வந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து பைசன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் பண்ணி முடித்தோம். ஓகே. அப்புறம் 2 வானம்னு டைரக்டர் ராம்குமார் ராட்சசன். ஆமா இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. விஷ்ணு விஷால், மமிதா பைஜு. ஆமா, அவங்களோட நான் ஒரு அந்த கேரக்டர் படத்துலயும் ப்ளே இருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ எப்படி வந்திருக்கு பைசன்? அமேசிங்காக வந்திருக்கு. அப்படிதான் நான் பார்த்த வரைக்கும் அமேசிங்காக தான் இருந்தது. அப்படிதான் இருக்கு. ஓகே. ஸோ இயக்குனர் மாரி செல்வராஜன் படங்கள்னாலே வந்து அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவரோட பணியாற்ற அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆஸ் அ டேரக்டராக அவர் என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னார்? நிறைய இன்டர்வியூஸ்ல இதை நான் ஏற்கனவே பேசினேன். இப்போ ஒரு 10 இன்டர்வியூ அட்லீஸ்ட் மினிமம் நான் இப்போ ரீசெண்ட் எமகாதகி டைம்லேருந்து வந்தது. ஓகே. ஹை இன்டென்சிட்டி, இதுதான் இந்த வேர்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஹைலி இன்டென்ஸ் ஆன் செட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் அந்த கிராஃப்டோட இன்டென்சிட்டியே வந்து டீப்பாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ துருவிக்ரமோட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற சீன்ஸ் இருக்கா?
ஆமா. இருக்கா? மேஜரா அவங்க கூட அவங்க கூட இருக்கு. இருந்தது. என்னோட போர்ஷன்ஸ்ல மேஜரா அவங்க கூட இருந்தது. ஓகே. ஸோ வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டரோட சன்னு. ஒரு 2 படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, செட்ல அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப ஜோவியலா ரொம்ப இருந்தாரா? ஹம்பிள், ரொம்ப ஹம்பிள். ம். அவங்க பாட்டு அவங்க அவங்க வேலை உண்டுன்னு அவங்க பாட்டு இருப்பாங்க. ம். ரொம்ப டெடிகேட்டட். ஓகே. அம் நான் பார்த்த நான் வந்து ஒரு 7 டேஸ் அவங்களோட காம்பினேஷன்ஸ் இருக்க ம். போர்ஷன்ஸ்ல நான் வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் பார்த்த ஒரு நாள்ல ஸோ பைசன் இஸ் ஆல்ரெடி எ ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ம். ஃபிலிம். ம். நம்ம எல்லாருக்குமே அது ஆமா. தெரியும் இல்லையா? ஒரு 7 வாட்டியாவது மினிமம் பிளட் ஷெட் ஆகும் எங்கேயாவது. ஒரு நாள்ல. அவருக்கு. 7 நாளும் இதே தான் நடந்தது. ஓகே. அந்த காலோட தம்லேருந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ம். இங்க அடிபட்டுருச்சு ஒரு வாட்டி. அந்த மாரி அதோடயே ஆனா ஒரு இங்க அடிபட்டம்போது ஹி ஆல்மோஸ்ட் லைக் கொஞ்சம் அது சிவியராவே பட்டுருச்சு. ம். ஆனா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி ஹி கேம் ஃபார் தி ஷாட். அதெல்லாம் வந்து இட் வாஸ் அமேசிங். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பெர்சன், ஆஸ் அ ஓகே. நேஷனல் அத்லீட் டு see an artist ஓகே. working for a sports film, ம். it was all very emotional to see and very happy to see the dedication of an artist. Like you said, he has a, I mean, he's from a ம். very, ம். I mean, புரியுது. yeah. ஓகே. ஸோ இந்த படத்துல உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஏதாவது கேரக்டர் இருக்கா? இல்ல வேற மாரி கேரக்டரா? இல்ல. படம் வரும்போது பாருங்க. சும்மா லைட்டா அப்படியே ஆ. ஓகே. ஸோ இந்த 2 வானம் அந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அது எப்படி போயிட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் முடிய போகுது. முடிய போகுது. ஆமாமா. இன்னும் just few more days of shoot. ஓகே. நாங்க இப்ப தான் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இனிமே தான் ஷூட் போவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு அனௌன்ஸ்மென்ட் டைம்ஸ் டிஃபர்ல. ஆமா, ஆமா, ஆமா. சம்டைம்ஸ் ஃபிலிம் போறதுக்கு முன்னாடி டிபெண்ட்ஸ் ஆன் தி க்ரூ அண்ட் டீம். ஓகே. Yeah. ஸோ ராட்சசன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு படமாவும் ஒரு பெரிய எனக்கும் தமிழ்ல ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபிலிம்ஸ். ஆமா. செம்ம த்ரில்லர் படம். அப்படிங்கும்போது இந்த படம் என்ன ஜானர்ல இது கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்குமா? ஆமா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தான் நான் ஒர்க் பண்ண டைம்லேருந்து ம். போஸ்டர்ஸா இருக்கட்டும், ஒரு ஐடியாவாவே வந்து ரொம்ப ம். டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச், டிஃப்ரெண்ட்டான ஒரு புதுசா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ராம்குமார் சார்ட்ட திருப்பி ஒரு பேங்கரான ஒரு கதை எதிர்பார்க்கலாமா ஆடியன்ஸ்? ஆஃப் கோர்ஸ் ஏன்னா ரொம்ப நாள் he would ராட்சசன் definitely do. வந்து ரொம்ப கேப் ஆயிடுச்சு அதனால தான். Of course he would definitely do is what I believe. Yeah. ஓகே. ஸோ சோஃபா நீங்க பண்ண படங்கள்ல வந்து இதுலயாவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ரோல் அப்படின்னா ஏதாவது ஒரு படம் இருக்கா? ஐ மீன் ஜாப்ல கேட்டப்ப இல்லன்னு சொன்னீங்கல்ல. இப்ப Mm. இந்த In படங்கள் the whole process I really love ஓகே. it. However, sometimes it's like very challenging and I thoroughly enjoy it. ஓகே. ஸோ சின்ன வயசுல படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஆக்டர்ஸ், பிடிச்ச நடிகர்கள் அந்த மாரி யாராவது இருக்காங்களா? எல்லாருமே மோஸ்டா எல்லாரையுமே நமக்கு பிடிக்கும்ல. ஒரு அப்படிதானே ஒரு ஃபேக்டர் ம், இருக்கும் ம், நம்ம ம். ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது. ஓகே. அந்த மாரி. எனக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எப்பவுமே சினிமாலேருந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபாரா தோணுனதே இல்ல. எனக்கு என்ன ஆ. ரொம்ப க்ளோஸாவே தோணும். ஆனா ஓகே. பார்த்தா இப்போ நான் அது இந்த ப்ரொஃபஷன்ல தான் இருக்கேன் இப்போ. ஓகே. 8th இயர் ஃபுல் டைம் இன்டு ஆக்டிங். ஓகே. சின்ன வயசுலேருந்தே ஏனோ தெரியல எனக்கு ரொம்ப க்ளோஸா தான் தோணும். ம். அவங்க அப்படின்னு தோணாது. பிரமிச்சு பார்க்குற ஆ விஷயங்கள் கிடையாது. அப்படியா கிராஃப்ட் தோணும். ம். ஆனா பீப்பிள் அப்படி எனக்கு ஓகே. தோணுனது இல்ல. கிராஃப்ட்டா தோணுமே தவிர ஆ, ஆக்டர்ஸ வந்து ஆ அந்த மாரி அந்த மாரி பார்க்குற தோணுனது இல்ல. ஆமா. அந்த ஒரு ஹீரோ வொர்ஷிப்லாம் ம், அதெல்லாம் ம், பெருசா பார்த்தது கிடையாது. ம். ஓகே. ஸோ ஆக்ட்ரஸஸ்ல உங்களுக்கு பிடித்த அந்த மாரியும் இல்லையா? ஆக்டர்ஸும் அப்படிதானா? எல்லாரையுமே இப்ப நான் வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள இத்தனை ம். வருஷமா இப்போ என்ன இந்த ஜோன்ல கேக்குறீங்கன்னா, ம். எல்லாருமே தே ஆர் டூயிங் இம்மென்ஸ் ஒர்க். ஓகே. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு தே ஆர் ஒர்க்கிங். ம். அப்போ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் எவ்ரிஒன். என்னால ஒருத்தர் 2 பேர்ன்னு என்னால அத ஒரு சட்டகத்துக்குள்ள கொண்டு வர முடியல. சூப்பர். ஓகே. இப்ப நெறைய ரோல்ஸ் பண்றீங்க. பட் உங்களுக்கு ஒரு இந்த மாரி ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எனக்கு ப்ளே பண்ணணும்னு ஆசை. பட் இன்னும் எனக்கு வரலன்னா அந்த மாரி ரோல்ஸ் இருக்கா? நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. எனக்கு வந்து ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணணும்னு ஓகே. அ ஆப்வியஸா எனக்கு அது ஆமா. அது இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆமா. அது. அப்புறம் ஹிஸ்டாரிக்கலான அ நல்ல ஏதாவது ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஈவென்ட்டோ, இன்சிடென்ட்டோ இல்ல ம். ஃபிக்ஷனாவே இருக்கலாம். அது ம். மாதிரி ஏதாவது ஆர்ட் பேஸ்டா, ஓகே. ஆர்ட் இன் சென்ஸ் ஓவியம் பேஸ்டா ஏதாவது இந்த மாரி சொல்லிட்டே இருப்பேன். நெறைய இருக்கு. ஓகே. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான் அந்த சவுண்ட் தெரப்பிங்கிறது வந்து நான் ஒரு ஒரு ரீல்ஸ்ல பார்த்த விஷயம் வந்து பார்த்தம்போது, அந்த சவுண்ட் அது என் ஃபோன்ல கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாரி சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த விஷயங்கள் வந்து எப்போலேருந்து நீங்க உங்க உங்க இதுல ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த விஷயத்த ஐ மீன் கத்துக்கிறதுலேருந்து, பயன்படுத்துறதுலேருந்து இது எல்லாமே? 2021ல வந்து ஒரு பிரேக் டவுன் டைமா இருந்தது. ஓகே. அப்போ ஒரு 2 நாள் நான் நான் வந்து கலிம்பா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு தான்
ஐ சர்வைவ்டுன்னு சொல்லலாம் அந்த 2 நாள். ஓகே. அப்போ அந்த கலிம்பாங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஷோனா அப்படிங்கிற ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ட்ரைப் அவங்களோட பழங்குடியினர் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஓகே. அவங்க வந்து மரிம்பான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. அது எப்படின்னா, பியானோ இருக்குல்ல, அந்த மாரி மெட்டல்ல இருக்கு. ம். மெட்டல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு அது மேல. ஸ்ட்ரிங்னா தின் ஸ்ட்ரிங் இல்ல. சாலிட் ஸ்ட்ரிங்ஸா இருக்கு. ஓகே. அப்போ அது வந்து போர்ட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. அது ரொம்ப பெருசா இருக்கும். ம். ஃபுல்லா இரும்புனா அதோட மொபிலிட்டி எப்படி இருக்கும்ல. ஆமா. அப்போ அதுலேருந்து ஒரு குட்டி வெர்ஷனா தான் இந்த கலிம்பாவ உருவாக்கியிருக்காங்க. ஓகே. 3 மேஜர் டைப் ஆஃப் கலிம்பா இருக்கு. ஃப்ளாட் போர்ட், ஹாலோ போர்ட், அப்புறம் கிறிஸ்டல் கலிம்பா. அப்புறம் கோக்னட் ஷெல் கலிம்பாவும் இருக்கு. நம்மகிட்ட இருந்தது வந்து ஹாலோ போர்ட் கலிம்பா. Amazonல தான் வாங்குனேன். ஓகே. அதுல ஒரு 17 கீஸ் இருக்கும். ம். அத நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜானி ஃபிலிமோட பிஜிஎம் ம். யூடியூப்ல ஓகே. பார்த்து ஆ, ஆ, ஆ. நான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணேன். 2 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஓரியன்டேஷன் கிடைக்கணும். ம். அப்புறம் மியூசிக் அத புரிஞ்சுக்கணும். இந்த நோட்ல இந்த மாரி சவுண்ட் வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் மியூசிக் ப்ளே பண்ணணும். அதுல ஒரு ரிதம் இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஓகே. அந்த சவுண்ட் ப்ராப்பரா நான் நான் ப்ளே பண்ணி அந்த சவுண்ட அந்த பிஜிஎம் கேட்கும்போது ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்தது. ஓகே. இப்ப அத ஆமா. கொண்டு வந்திருக்கீங்களா? ம்ஹ்ம். நெறைய வீடியோஸ் இருக்கு. நான் அனுப்புறேன். நீங்க அப்படியா? பாருங்க. சரி. ஓகே, ஓகே. ஸோ அது மாரி வந்து இப்போ ஒரு விஷயம் வாங்கி ட்ரை பண்ணி கத்துக்கிட்டு அது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தருது. அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் அந்த மாரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்போ ஆனா 2021லேருந்து 23 வரைக்கும் நான் கலிம்பா மட்டும் தான் மேஜரா வச்சிருந்தேன். ஓகே. அப்போதான் இந்த ஹேண்ட் பேன் நான் வச்சிருக்கிறது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் Instagramல அங்கங்க ம், பார்த்தது தான். ம், ம். அ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம அது மேல ஒரு லவ் வந்துருச்சு அத பார்த்தோனே. ஓகே. அப்புறம் பார்த்தா அது ஒரு ரொம்ப அழகான ஒரு இன்சிடென்ட். ஒரு பிளெஸ்ஸடா தான் அது எனக்கு கிடைச்சுச்சு. ஒரு ஃப்ரெண்டோட பேன். ம். அது 2 ஷெல் ஒட்டியிருக்கும் ஓகே. பேன்னா. அது 2ம் இட் வாஸ் அபார்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல. அப்போ அது வந்து அத ப்ளே பண்ணா மியூசிக்லாம் வராது. ம். டப் டப்ன்னு சத்தம் மட்டும் தான் கேட்கும். ஏன்னா அது உடைஞ்சு இருந்ததுனால. ஓகே. அம் அப்போ வந்து "நீ வேணா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கோ. அப்புறமா வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிக்கலாம்னு" அந்த ஃப்ரெண்ட் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஓகே. அப்போ நான் அத எடுத்துட்டு வந்து அ அ அது குடுத்தது வந்து நவீன்னு ஒரு ஃப்ரெண்ட். அவர் வந்து ராவாஸ்ட்ன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்றாரு. ஓகே. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் பாலான்னு அவர்கிட்டயும் பேன் இருக்கு. நானும் அவங்களும் சேர்ந்து இந்த வண்டிலாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த ம். மாரி ஒர்க் ஷாப்ல எடுத்துட்டு போய் ஓகே. அந்த கம்லாம் ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்டு, மெட்டல் ஒட்டுற கம்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒட்டி, மணிக்கணக்கா புடிச்சிட்டு நின்னுட்டே இருந்து, அப்படி ரீகிரியேட் பண்ணோம் ஆல்மோஸ்ட் அந்த பேன. ஓகே. அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த 23 டிசம்பர்ல ம். எல்லா சேனல்ஸும் இன்டர்வியூ பண்ணாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சுச்சு. ஓகே. அது அது வந்து குளோபலா ரெகக்னைஸ் ஆச்சு. வேற கண்ட்ரீஸ்ல இருக்க நம்ம இந்தியன்ஸா இருக்கட்டும், மத்த பீப்பிளா இருக்கட்டும். இப்போ யூகேக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க சவுண்ட் ஹீலிங் பண்றதுக்கு. ஓகே. இந்த மாதிரி அது ஒரு அ பிளெஸடான விஷயமா எனக்கு ஒரு பேன் க்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஓகே. ஆமா. அது வந்து எஃப் ஷார்ப் லோ பிக்மி ம், ம். அதோட ஸ்கேலு 21 நோட்ஸ் இருக்க ஒரு பேன். இந்த சவுண்ட் ஹீலிங்லாம் வந்து எதுக்கெல்லாம் மேம் யூஸ் பண்றாங்க? நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணலாம். சீஷர்ஸ் தவிர. ஓகே. சீஷர்ஸ்னா ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ம். அது வந்து அ எப்போ வரும்னு அந்த அந்த பெர்சனுக்கும் தெரியாது. நமக்கும் தெரியாது. ஓகே. அந்த சீஷர்ஸ் வரும் சிம்ப்டம்ஸ் இருக்குங்கிறத தவிர இருக்கிற எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். கோமால இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஓகே. மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். அவங்க ம். நார்மல் கூட ஆகுவாங்க. அப்புறம் வந்து கேன்சர் செல்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணலாம். இது எல்லாமே வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் அதில அத பேஸ் பண்ணது தான்ல. இப்போ நம்ம கீமோ அப்படின்னு போனா, அங்க ஒரு கதிர்வலைகள் குடுக்குறாங்கல்ல. இதுலேருந்தும் வந்து அதெல்லாம் அந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சிஸ், வைப்ரேஷன்ஸ் இருக்கு. ஓகே. அதனால அதையும் அட்ரஸ் பண்ணலாம். ஆக்சுவலா எத வேணாலும் அட்ரஸ் பண்ணலாம். ஓகே. சப்ஜெக்டிவ் டிபெண்டிங் ஆன் த பெர்சன். ம். ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து தேவைப்படும். ம். அந்த செஷனோ, ஹீலிங்கோ. ஓகே. அடுத்தடுத்த செஷன்ஸ்ல அவங்களுக்கு டிஃபரன்சஸ் தெரியும். ம். எல்லா ப்ரொஃபஷன்ல எல்லாருக்குமே இப்போ வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு வரையறைப்படுத்துறதுக்கே இல்ல. ஓகே. இப்போ சில இடங்கள்ல வந்து அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வாசிச்சுட்டு இருப்பாங்க. அங்க இருக்க மிருகங்கள்லாம் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கும். ம். இன்னொன்னு சவுண்ட் ஹீலிங் இப்போ புதுசா இன்வென்ட் பண்ணி டிஸ்கவர் பண்ணதெல்லாம் கிடையாது. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே இது இருந்திருக்கு. நம்ம கோயில் மணி இருக்குல்ல, ம். நம்ம வந்து
ஏதாவது ஒரு வெளிய சொல்ல முடியாத ஏதாவது ஒரு தாட் மைண்ட்ல யோசிச்சுட்டு கூட கோயில்ல சில டைம் நின்னுட்டு இருக்கும்போது டங்ன்னு அடிக்கும்போது அது அப்படியே கிளாரிட்டி கிடைக்கும். ஆ, ஆ, ஆ. இல்லையா? நம்ம ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். ஆமா. டக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும். அந்த மாதிரி நம்மளோட சிஸ்டம்லயே எல்லாத்துலயுமே ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே. நம்ம நெறையா மாடர்னைசேஷன்ஸ் ஓட கான்ஸ்ல நெறைய விஷயம் நம்ம வந்து பாதை மாறி இயற்கையிலேருந்து விலகி வந்ததுனால, இப்ப இது இன்வென்ஷன் மாரி திருப்பி தெரியுது நமக்கு. ம். நம்மலாம் உருவாகுற காலத்துக்கு முன்னாடிலேருந்தே சவுண்டுங்கிறது வந்து நிலவிட்டு இருந்திருக்கு. ம். அ கண்டிப்பா. எர்த்ல. ம். அந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு சவுண்ட் இருக்கு. அ ஒரு அந்த மாரி ஒரு சவுண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த மாரி சவுண்ட் தான் இந்த பவுல்ஸ்ல இருக்கு. ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் தான். ஓகே. எல்லாருக்குமே என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 45 மினிட்ஸ் என் செஷன்ல யாரு வந்து செஷன் அட்டெண்ட் பண்ணா கூட, ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து இருக்கு. ஓகே. அது ஃபீட்பேக் பேசிஸ்ல தான் நான் இப்போ இவ்ளோ நாளா 3 இயர்ஸா நான் அந்த ம், சவுண்ட் ஹீலிங்க ம். நான் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. பேசிக்கலா ஏதோ ஒரு விஷயம் நம்மள சூத் பண்ணணும். ம். ஒரு ஒரு ஆறுதல் கிடைக்கணும் இல்லையா? ஓகே. பிசிக்கல் பெயின் இருக்கும். நம்ம என்ன இன்ஜெக்ட் பண்ணாலும் இல்ல பெயின் கில்லர் யூஸ் பண்ண முடியாது லேபர் ம், ம், பெயின்க்கு. ம். அப்போ இதெல்லாம் வந்து நாங்க ஹோலிஸ்டிக் அப்ரோச்சஸா ப்ராப்பர் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸோட சேர்ந்து நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஆமா. அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ குழந்தைங்க எல்லாருக்கும் ம். வந்து கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ்க்கு, ம். அப்புறம் காக்னிஷன் 2 சைடு பிரெயினும் வொர்க் ஆகறதுக்கு, ம். ஃபோக்கஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உட்கார்ந்து ஒரு விஷயத்த லிசன் பண்றதுக்கான பேஷன்ஸ் டெவலப் ஆகும். ஓகே. மசில் குரோத், போன் குரோத்க்கும் யூஸ் ஆகும். இந்த மாரி எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்சன் அண்ட் ஓகே. டைம். இட் வுட் பி எ ஜர்னி. ஓகே. இது பிரெக்னன்சியோட அந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டைம்க்கும் இது வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ஆமா, ஆமா. ஓகே. அதான் எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணலாம். இட் இஸ் சப்ஜெக்டிவ். ஓகே. அந்தந்த பெர்சனுக்கு அவங்க எப்படி அத ம். எடுத்துக்கிறாங்கங்கிறதையும் பொறுத்தது. ம். இப்போ ஒரே ஒரு ஒரு ஃபுட் டிஷ் இருக்குன்னா, அத நம்ம எல்லாரும் சாப்பிடும்போது ஒருத்தருக்கும் வேற வேற ஃபீலிங் வரும் இல்லையா? ஆமா, ஆமா. அந்த மாதிரி இட் டிஃபர்ஸ். ஓகே. பட் 100% இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். மசில் ஸ்டிஃப்னஸ்லாம் கூட இட் கெட் இது ஓகே. ரிலீஸ்ட். சூப்பர். ஸோ இது ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தை அழுகுறது, எதுக்கு அழுதுன்னே தெரியாதெல்லாம் ஒரு ஒரு சில டைம் இருக்கும். ரெக்ரெஷன் ஆ பீரியட். அந்த டைம்க்கு இது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ஆமா. நீங்க இதுவுமே Instagram இதெல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். ஓகே. Instagramலயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. குழந்தை பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்போது, ம். பவுல் வச்சு நம்ம கிட்ட ம். காமிக்கும்போது, அழுகைய ஸ்டாப் பண்றதெல்லாம் இருக்கு. ஓகே. இந்த இதுலயும் ஒரு சின்ன பாப்பா இருந்தாங்க. ஓகே, ஓகே. ஆமா. அது மாரி. இன்னைக்கு அவங்களும் சொன்னாங்க, "இ இ ஆ. இவ்ளோ நேரம் ஆ. குழந்தை வந்து அமைதியா ஒரே இடத்துல இருந்ததே கிடையாது." அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ இந்த ஃபோன்லாம் காட்டுறதுக்கு பதிலா இந்த மாரி பண்ணலான்னு நினைக்கிறீங்க. ஆமா, ஆமா. ஓகே. ஸ்க்ரீன் டைம் எந்த அளவுக்கு கம்மி பண்றோமோ, அந்த ம். அளவுக்கு ஹெல்தியான ஜெனரேஷன் இருக்கும். ஓகே. ஓகே. இந்த இந்த செஷன்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு டெய்லி நடக்குதா? இல்ல எத்தன நாளைக்கு ஒருக்கா இத வந்து ஐ மீன் அவங்க அட்டெண்ட் பண்ணணும்? அவங்க எந்த எந்த மாரி ஒரு நிலையில இருக்காங்கங்கிறத பொறுத்து. 2 வீக்ஸ் ஒன்ஸ் அ நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு ஆவரேஜா 2 வீக்ஸ் ஓகே. ஒன்ஸ் வில் பி ஃபைன். ஓகே. ஸோ நீங்க ரெகுலரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அந்த ஐ மீன் நாட்கள் மாறிட்டே இருப்பாங்களா? ஐ மீன் 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணா போதும்னு சில சொல்றீங்க. பேர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் மாரி ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் இது. ம். சில பேர் வந்து கன்டினியூஸாவும் வருவாங்க. ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ்னா எல்லா மாசமும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு செஷன் இருக்கும். ஓகே. இல்ல புது கிரவுட் புது பீப்பிளும் வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாரி குரூப் ஓகே. செஷன்ஸ்லாம் இருக்கும். சூப்பர். ஸோ வந்து இப்போ மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல பைசன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மாமன்னன் படம் பண்ணியிருந்தீங்க. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுதான் ஃபர்ஸ்ட்டு நீங்க கொலாபரேஷனா மாரி செல்வராஜ் சார் கூட? ஃபர்ஸ்ட் டைம் வொர்க் பண்ணேன் அப்பதான். ஓகே. அதுங்க ஆடிஷன்ஸ்லாம் வச்சாங்களா? அது எப்படி நடந்துச்சு? அந்த ஆடிஷன்ஸ் ப்ராசஸ்ல? இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட் கீதா வந்து அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஓகே. சொன்னாங்க, "நீயும் ஆடிஷன் குடு" அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் ஆஃபீஸ் போய் ம். ஆடிஷன் பண்ணேன். ஓகே. அம் அதுல வந்து கீர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேரக்டர் இருந்தது. இந்த இந்த கேரக்டர் வந்து ஸ்டாண்ட் அலோனா இருந்தது. எனக்கு ம். இதுதான் புடிச்சிருந்தது. அதனால நான் அத சூஸ் பண்ணேன். ஓகே. அம் இப்போ ஒரு ஒரு ஃபிலிம்லயும் நம்ம ஷூட் பண்ணதெல்லாம் அப்படியே பிளேஸ் பண்ணி அவுட்புட்ல வருமான்னு கேட்டா, அதுல டிஃபரன்ஸஸ் இருக்கும்ல. அந்த கண்டிப்பா. மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருந்தது. அது ம். கொஞ்சம் ட்ரிம் ஆயிடுச்சு. ட்ரிம் ஆயிடுச்சு. ம். ஓகே. ஸோ இப்போ அதே காம்போல பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில், வடிவேல் சாருக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஃபேஸ் ஆஃப் தான் ஃபேஸ் ஆஃப் ம். இருக்கும். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. வடிவேல் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எமோஷனல் சைட்ல நடிச்சிருந்தாரு. பயங்கரமா இருந்தது. ரொம்ப ஓகே. நம்ம அவங்களோட ஒரு சொல்லும்போதே எனக்கு இங்கலாம் கூஸ் பம்ப்ஸ் வருது. ஓகே. அவங்களோட
இப்போ வரைக்கும் காமெடியெல்லாம் சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு, அந்த மாரி ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த மாரி ஒரு மாடுலேஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அது ஒருத்தரால இன்புட் குடுத்து ஃபீட் பண்ணி ஒரு ஆக்டர்ட்டருந்து அதெல்லாம் எந்த அளவுக்கு வாங்க முடியுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. கண்டிப்பா. அந்த மாரி ம். பெர்ஃபார்மர். அவங்கள வந்து சீரியஸான கேரக்டர்ல அவங்க இங்க நின்னுட்டு இருந்தாங்கன்னா, கிட்டயே போ முடியாது. ஒரு அந்த ஹோல் ஆராவே டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகே. அந்த மாரி தான் ஷூட்ல ஆமா. ஓகே. அந்த சீரியஸ் சீன்ஸ்ல. மத்த டைம்ல சில டைம் காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். சூப்பர். ஸோ அதே காம்பினேஷன் இப்ப மாரிசன் ஒரு படத்துல வந்துட்டு 2 பேரும் ரொம்ப க்ளோஸான ஒரு 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 சீக்வென்ஸ்ல படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் போஸ்டர் மட்டும் தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது, அந்த படத்துல உங்களோட ரோல் என்னவா இருக்கு? ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே. நல்லா ரொம்ப அகைன் ஒரு ஒரு இன்டென்ஸ் ஃபிலிமா தான் இது ஃபீல் பண்றேன். ஓகே. அப்படிதான் ஸோ இருக்கு. இதுல அவங்கள 2 பேரையும் ஒண்ணா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. எப்படியும் அந்த படத்துல இருந்த மாரி இதுல இருக்காது எங்களுக்கு தெரியும். பட் அந்த க்ளோஸ்னஸ் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு செட்ல அவங்க 2 பேருக்கும்? பகத் ஃபாசில் சாருக்கும், வடிவேல் சாருக்கும்? ப்ரொஃபஷனலா தான் இருக்கும். ஒரு கார்டியலா, ப்ரொஃபஷனலா அப்படிதான் இருக்கும். நல்லா இருந்தது ஓகே. பார்க்கறதுக்கு. ஸோ வடிவேல் சார்ட்ட நீங்க போய் ஏதாவது பேசுனீங்களா? சின்ன வயசுல இருந்து ரொம்ப காமெடி ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அந்த மாரி ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் ஏதாவது சொன்னீங்களா? அப்படியா அது அந்த மாதிரி அமையல. ஏன்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது சீரியஸ் சீன்ஸ் தான் மோஸ்ட்டா ம், இருந்தது. ம், ம். அவங்களே ஆனா ரெகக்னைஸ் பண்ணாங்க. எல்லார்ட்டயும் சொன்னாங்க. இந்த ஓகே. இந்த பொண்ணு மாமன்னன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாங்க ஒண்ணா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்டின்லாம் சொன்னாங்க. ஓகே. அதெல்லாம் நல்லா இருந்தது. சூப்பர், சூப்பர், ம். சூப்பர். ஸோ நான் இந்த இன்டர்வியூ முடிக்க முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ சவுண்ட் ஹீலிங் அப்படிங்கும்போது, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மியூசிக் ஹீலிங் நெறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ நைட்டு எனக்கே ஒரு மாரி டிஸ்டர்ப்டா இருந்தா, நான் எனக்கு பிடித்த பாடல் ஏதாவது ஒண்ணு நைட்ல போட்டு கேட்டு தூங்குற பழக்கம் எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த பெர்சன் எல்லாருக்குமே இருக்கும். நெறைய பேர் வந்து இளையராஜா சார வந்து இவரால தான் நான் நெறைய நாட்கள் நெறைய ராத்திரி என்ன தூங்க வச்சது இளையராஜா சார்ன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. நானும் சொல்லுவேன். நானும் கூட சொல்லுவேன். ஓகே. ஸோ அந்த மாரி நெறைய மியூசிக் டைரக்டர்ஸ வந்து ஒரு ட்ரக் டீலர் இப்ப யுவன் சங்கர் ராதா பார்த்தா, "இந்த ஆள் ட்ரக் டீலர்யா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த அளவு மாரிசனுக்கு அவர் தான் இவன் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக். ஸோ அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு அது வந்து நீங்க சொன்ன மாரி தான் இது முன்னாடி இருந்தே இருக்குது. இதுல இது கொஞ்சம் வேறுபட்டு நிக்குது அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட இது மாரி தான் அதுவுமா? இந்த மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன வந்து நார்மலைஸ் ஆகி அவன அவன வந்து ஒரு நார்மல் ஆகுதோ, அது மாரி தான் சவுண்ட் ஹீலிங்கும் அந்த மாரி நான் கேட்கிறேன். 2மே ஈக்குவல் தானா? இல்ல இது வேற இது டோட்டலா இது வேற அது வேறயா? ஆக்சுவலா இது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் சம்மந்தப்பட்டது தான். எதுவுமே ஓகே. டோட்டலா வேரி கிடையாது. வேரிடா நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஓகே. 2த்துலயுமே சவுண்ட்ஸ் இருக்கு. 2த்துலயுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. 2த்துலயுமே மியூசிக்கும் இருக்கு. ரிதம் இருக்கு. ரிதம் இருந்தா மியூசிக். ரிதம் இல்லாம ஒரு சவுண்ட் இருந்ததுன்னா, அது சவுண்ட், நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஓகே. எல்லாமே இன்டர் கனெக்டட்ன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த லிரிக்ஸ் ஐ மீன் பாடல் வரிகள் வர இடத்த விட மியூசிக் தனியா ஒரு 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 விஷயம் தரும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, கற்றூர் தமிழ் படத்துல வர "பரவி எங்க இருக்கிறாயோட" சாங்கோட அந்த நடுவுல ஒரு போர்ஷன்ஸ் வரும். இளையராஜா சார் வந்து அந்த ட்ரெயின்ல போறப்பலாம் ஒரு ஒரு மியூசிக் ஒண்ணு வரும். அது எனக்கு கேட்டு கேட்டு ஒரு டைம் நான் ட்ரெயின்ல ஏறுனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த 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 பிஜிஎம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆக ஆரம்பிக்கும். என் மைண்டுக்குள்ளாரயே. ஸோ அதுதான் அந்த மியூசிக் ஐ மீன் லைன்ஸ் எதுவுமே இல்லாம அந்த மியூசிக் ஹீலிங்கிறது கிட்டத்தட்ட இது மாரி தான் இருக்கும்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ம். மேபி அது கரெக்ட்டா இல்லையான்னு நான் கேட்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து லைஃப்ல மோஸ்ட் மெமரபிள் டைம், மோஸ்ட் ஹேப்பியஸ்ட் டைம், மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் டைம் அதெல்லாம் ஓகே. வந்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ம். நீங்க ஃபுல்லா உங்கள உணர்ந்து வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாம அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி, அந்த மாரி இருக்கிற டைமா தான் அது இருக்கும். நீங்க ஓகே. யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு டைம் ரொம்ப ஹேப்பியஸ்ட் டைம் எது உங்களுக்கு? நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபேன். அவர ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தப்ப அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அன்னைக்கு. அப்போ உங்களுக்கு சுத்தி இருக்க எல்லாமே மறந்திருக்கும். அத நீங்க அப்படியே ஆ, ஃபுல்லஸ்ட்டா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆமா. அதுக்கு மியூசிக் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு சவுண்ட் ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாரோட அசிஸ்டன்ஸும் எடுத்துக்கிட்டு, நம்ம எவ்வளோ கான்ஷியஸா, மைண்ட்ஃபுல்லா இருக்கோமோ, ஓகே. அதுதான் நம்மளோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போகுது. அந்த மாரிலாம் இப்ப எப்படி எப்படி மேம்? சும்மா எந்திச்சிர்றோம், ஓடுறோம், டக்கு டக்குன்னு ஓடுறோம். அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஸ்டக்கா எங்கேயும் உட்காந்து நீங்க சொல்ற மாரி காலைல எந்திச்சு ஒரு 5 மினிட்ஸ் கூட இப்படி உட்கார்றது கிடையாது. ஸ்டக் ஆனா தான் அப்படி உட்காரணுங்கிறது தான் நம்மளோட கண்டிஷனிங்ல அப்படி ஆயிடுச்சு. ஓகே. நமக்கு நம்ம டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, லைஃப் ரொம்ப ரிச்சா ஃபீல் பண்ணுவோம். ஓகே. சூப்பர். ஸோ தேங்க் யூ ஸோ மச். இந்த ஒரு இன்டர்வியூக்கு நெறைய கேள்விகள் எனக்கு நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. தேங்க் யூ. ஓகே. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான பெருமை விவாஹா த சென்னை சில்க்ஸ்.